என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் கண்மணி. நீ என் பிள்ளை, நீ என் செல்ல பிள்ளை. உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடியே அமைத்து தருவது என் பொறுப்பு. நான் என் கடமைகளை ஒருபொழுதும் தட்டி கழிப்பது இல்லை. நீ கேட்டதை தவறாமல் செய்து தருவேன் மகளே. இப்பொழுதைய உன் மனநிலையும் மனபாரங்களையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன அப்பா, நீயும் மற்றவர்களை போன்று கைவிட்டு விட்டாயா என்றெல்லாம் என்னை பார்த்து என் பிள்ளை கேட்கின்றாய். இவ்வாறு நீ என்னை கேட்ட பொழுது நானும் வருந்தினேன். என் மனமும் கனத்தது. வேண்டாம் கண்மணி, மனதை தளர விடாதே. என் மீதான நம்பிக்கையை ஒரு துளியேனும் இழந்து விடாதே என் பிள்ளையே. தொடர்ந்து வருத்தப்பட்டு வருவதற்கு நானே காரணமாக இருப்பேனா? உன்னை விட்டு ஒரு நொடியும் நகராமல் நான் இருக்கிறேன். உன்னை எப்பொழுதும் என் கண் பார்வையில் வைத்து இருக்கிறேன். அன்பு ஒரு பொழுதும் அழியாது, மலர் போல மலர்ந்து கொண்டே இருக்குமல்லவா? அதுபோலத்தான் நானும் உன்னை விடாமல் கண்காணித்து கொண்டே இருப்பேன். நீ உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறாய். இந்த அப்பாவோ உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான காலம் வருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன் தங்க பிள்ளையே. சரியான காலம் நேரம் மட்டும் கைகூடி விட்டால் நீ பெரும் இன்பங்களை தடுக்க யாராலும் முடியாது. நான் உனக்கு தருவதை தட்டி பறிக்க எவராலும் முடியாது. நானே கதியென்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் கண்மணி? சற்று யோசித்துப்பார். உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகின்றாய். ஆனால் நீ தனியாக நடக்கும் போதும் மனபாரத்தோடு வழிகளை கடக்கும் போதும் உன் கண் பார்வையில் சட்டென நான் தெரிகின்றேன் அல்லவா? என் உருவத்தை உன் கண் முன்னே காண்பித்து இருக்கிறேனா? நீ மனதில் எதை பற்றி நினைத்து குழம்பிக் கொண்டு இருந்தாலும் அதற்கான சரியான பதிலை யார் மூலமேனும் உனக்கு நான் தெரிவித்து இருக்கிறேன் அல்லவா? வரிகளாகவோ வார்த்தைகளாகவோ குரல்களாகவோ நான் உனக்கான பதிலை உன்னிடம் சேர்த்து கொண்டுதானே இருக்கிறேன். பின் எதற்காக இந்த பயம்? பயப்படாதே தங்கப்பிள்ளையே. எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன். நானே கதி என்று இருக்கும் உன்னை உன் அப்பா எப்படி ஏமாற்றுவேன் கண்மணி? சற்று யோசித்துப்பார். உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகின்றாய். ஆனால் நீ தனியாக நடக்கும் போதும் மனபாரத்தோடு வழிகளை கடக்கும் போதும் ஏதோ ஒரு ரூபத்தில் உன் அப்பா உன்னோடு நான் எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்றும் எப்பொழுதும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். இது நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம். யார் எப்படி இருந்தால் என்ன, நீ எப்பொழுதும் என் பிள்ளையாக இருப்பாய். தனியாக நடக்கிறேன் என்று ஒருபோதும் நீ நினைக்காதே. உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது தங்கமே. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே படைப்பாளியாகவும் இருக்கிறேன். எனது கண்களை சற்று உற்றுப்பார். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். சர்வ நிச்சயமாக இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன் தங்க பிள்ளையே. இன்னும் மிக சில நாட்களில் துயரங்களை எல்லாம் கடந்து விட போகிறாய். நீ நினைத்தபடியே, நீ விரும்பியபடியே, நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கை அமையும். உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். உன் மனம் சந்தோஷத்தில் பூர்த்து கொள்ளுங்கும். என் வார்த்தைகளை நம்பு. நல்லவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நடத்தி தருவேன். இந்த அப்பாவின் பிள்ளைகள் ஒருபோதும் தோற்பதில்லை. நம்பிக்கையோடு போராடு தங்கமே. இந்த அப்பா என்றும் உன் துணையாக எப்பொழுதும் இருப்பேன். ஒவ்வொரு மாதம் துவங்கும் போதும் உன் மனதில் 1000 எண்ணங்கள் தோன்றுகின்றன. இந்த மாதமாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா? நம் நினைத்தது நடக்குமா? நம் வாழ்வில் நல்லவை நடக்க துவங்குமா என்று எதிர்பார்ப்போடே ஒவ்வொரு மாதத்திலும் கால் தடம் பதிக்கிறாய். இதோ இந்த மாதம் உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நான் கூறுகிறேன் தங்க பிள்ளையே.
இருளோடு போராடியே ஒளி கிடைக்கிறது. வலிகளோடு போராடியே முயற்சிகள் வெற்றியாகிறது. மறுபிறப்புக்கு போராடியே பெண்மை தாயாகிறாள். மண்ணுடன் போராடியே விதைகள் மரமாகின்றது. போராட்டமில்லா வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமம் தங்க பிள்ளையே. ஆகவே உன் போராட்டங்கள் எல்லாம் பலன் தரும் காலம் இது. ஆம் கண்மணி, இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் வாழ்க்கையில் போராடி சலித்து விட்டாய். உன் இத்தனை நாள் உழைப்புக்கும் உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் தரும் மாதமாக இந்த மாதம் விடிந்திருக்கிறது. கவலை கொள்ளாதே, இந்த மாதம் சர்வ நிச்சயமாய் உனக்கான மாதம்தான். உன் போராட்டங்கள் ஜெயிக்க போகிறது. எனக்கு நீ உன் விருப்பத்துடன் அளிக்கும் அனைத்தையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். அதேபோல் என்னிடம் கேட்டதையும் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையின் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்து செல்வேன். உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உருவாக்கப் போகிறேன். உனக்கு வேண்டியதையெல்லாம் வழங்கப் போகிறேன். கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை, இஷ்டப்படும் காலத்தில் என் கஷ்டத்தில் இருக்கிறாய். ஆம் குழந்தையே, இனி நீ இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் உன் கைகளில் நான் சேர்க்கப் போகிறேன். நீ விரும்பியதையெல்லாம் உன்னிடம் கொண்டு வரும் நேரம் இது. இருளில் இருக்கிறேன் என கவலைப்படாதே. விடியல் உனக்கானது. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது. உன் வாழ்வில் எல்லா நிகழ்வுகளும் முடிவுகளும் எல்லாவற்றையும் நான் தான் எடுப்பேன். அப்படித்தான் இந்த மாத தொடக்கத்திலேயே உனக்கான நல் வழிகளை உன் கண் முன்னே காண்பிக்கப் போகிறேன். உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்காகவே தாமதமானாலும் அது நிச்சயம் உன் கையில் வந்து சேரும். கவலைப்படாமல் இரு, சந்தோஷமாயிரு. இந்த மாதத்தில் நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் வாழ்வில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது? எதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்கின்றது? இதற்கெல்லாம் என்ன காரணம்? உன் வாழ்வில் நாள்தோறும் பலரை நீ சந்திக்கின்றாய். ஆனால் ஒரு சிலரே உன் வாழ்வின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். ஒரு சிலரோ உன் வாழ்வில் ஒரு அங்கமாகவே மாறிவிடுகின்றனர். அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன, உன் வாழ்க்கை உன் கையில். நீ சந்தோஷமாக இரு. யாரையும் கஷ்டப்படுத்தி வாழ வேண்டும் என்று நினைக்காதே. உன் இஷ்டப்படி வாழ். ஆனால் நீ செய்வது சரியா தவறா என்று யோசித்து சிந்தித்து வாழ். நிச்சயம் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். உன் அப்பா எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை நம்பு. என்னை நீ நம்பினால் உனக்குள்ளே தானாகவே ஒரு நம்பிக்கை பிறக்கும் தங்கமே. நம்பிக்கையோடு இருந்தால் நடப்பது எல்லாம் நன்றாகவே நடக்கும். நாம் இருக்க பயமேன்.